மட்டக்களப்பில் ருமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு முகவர் நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது. எஃப்.எஸ். குனேபர் ரபல் என்ற பெயரில் இயங்கி வந்த வெளிநாட்டு முகவர் நிலையத்தின் மூதூரைச் சேர்ந்த 29 வயதுடைய உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தெரிய வருவது, மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலையத்துக்கு அருகாமையில் கல்முனை வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் இல்லத்தின் உரிமையாளர் முகநூலூடாக ருமேனியா, போலந்து, ஜோபியா போன்ற நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு உள்ளதாக விளம்பரம் செய்து வந்துள்ளார். இதனையடுத்து வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக பலர் நேரடியாக குறித்த முகவர் நிலையத்துக்கு சென்று விண்ணப்பங்களை நிரப்பி கடவுச்சீட்டுகளின் பிரதிகள் மற்றும் காவல்துறை நற்சான்று பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் 2023 ஆண்டு 12 பேர் தலா 16 லட்சம் ரூபாய் வீதம் 1,92 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர். இருந்தபோதும் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாது நீண்ட காலமாக இழுத்தடித்து வந்த நிலையில் பணத்தை வழங்கியவர்கள் பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் பணத்தை வழங்காததை அடுத்து அவருக்கு எதிராக சிலர் மட்டக்களப்பு விசேட புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு செய்ததுடன் கொழும்பில் உள்ள அரச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் 12 பேர் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு குழுவினர் சம்பவ தினமான நேற்றைய தினம் பகல் குறித்த வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தை முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது அந்த முகவர் நிலையம் பதிவு செய்யப்படாமல் போலியாக இயங்கி வந்துள்ளதுடன் ருமேனியா, போலந்து, சோஃபியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக 74 பேரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவணங்கள் அடங்கிய 74 ஃபைல்களை மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முகவர் நிலையத்தில் காட்சிப்படுத்தல்களுக்காக பொருத்தப்பட்டிருந்த பெயர் பலகைகளை கலட்டி எடுத்ததுடன் அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். மேலும் இவரை விசாரணையின் பின்னர் மட்டக்களப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.